அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நம்ம யோகங்கள்ல 27ஆவதா வர வைத்திருதி அப்படின்ற யோகத்தை பத்தி பார்க்க போறோம். வைத்திருதி அப்படின்னா பேய்களால தொல்லைன்னு அர்த்தம். இது ஒரு அசுப யோகம். உங்க ஜாதத்திலே முன்னாடியே போட்டிருப்பாங்க நீங்க என்ன யோகத்துல பிறந்திருக்கீங்கன்னு. அதை தெரிஞ்சுக்கிட்டு இதோட பலன்களையும் பரிகாரத்தையும் தெரிஞ்சுக்குங்க. யோகி குரு நட்சத்திரம் புனர்பூசம், அவயோகி சூரியன் நட்சத்திரம் உத்திராடம், அதிதேவதை அதிதி. தந்தையால யோகம்தான். ஜாதருக்கு ஒரு குறைபாடு இருந்துகிட்டே இருக்கும். ஜாதரு நீண்ட ஆயுள் உள்ளவர். கல்வி ஓரளவு சிறப்பு தரும், பட்டம் இருக்காது. அரசு சார்ந்த பள்ளியில படிச்சிருப்பாரு. இளமையில வறுமையா வாழக்கூடியவர். எங்க வீட்டுல ஜோதிடர், மருத்துவர், குறி சொல்றவங்க, காவல்துறையில உள்ளவங்க இருப்பாங்க. இவரோட இளைய சகோதரர் காவல்துறையில புகழ் பெறுவார், பெரிய பதவியிலும் இருப்பார், ஐபிஎஸ்சி அளவுக்கு போவார். தந்தை ஜோதிடர், ஜோதிடம் வரும். தந்தை குறி சொல்பவராக இருப்பார். சீருடை பணி, ஓட்டுநர், நடத்துனர், செவிலியர் இந்த மாதிரி ஜாதகர் வரலாம். சொத்து அமைதல தாமதம் இருக்கும், பூரிய சொத்து பயன் தராது. புத்திரன் ஆண் வாரிசு சம்பந்தமா பிரச்சனை இருக்கும். தந்தை உப தொழில் செய்வாரு, 2 தொழிலுக்கு மேல அவர் செய்வாரு. விவசாய நிலம் இருந்து அது அழியும். இவர் குடும்பத்தை ஊரை விட்டு ஊர் மாறி மாறி வந்தவங்களா இருப்பாங்க. தந்தை வழியில இருதார யோகமும் இருக்கும். சகோதரனுக்கு இருதார யோகம் இருக்கும். இது குடும்பத்துல 2 பேர்த்துக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு. தந்தைக்கு இஎன்டி பிரச்சனை இருக்கு. ஆடு மாடு வளர்த்த குடும்பம் உங்க குடும்பம். தாயாருக்கு மன வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும். தாயார் ஓரளவு தான் படிச்சிருப்பாங்க. இவங்க குடும்பத்தில் துர்மணம் அடைஞ்சவங்க இருப்பாங்க, இல்லாட்டி குழந்தை இல்லாதவங்க இருப்பாங்க. மன பாதிப்புள்ள குழந்தை இருக்கும், வழக்கும் இருக்கு. மனைவிக்கு நோய் பிரச்சனை எப்போதும் இருந்துகிட்டே இருக்கும். கால் சம்பந்தமான பிரச்சனை இருக்கும். போதை சம்பந்தமான பொருட்களை மாட்டுவார். கலகலப்பு பிரியர். நாடக நடிப்பு நன்மையை தரும். யாரையும் கெடுக்க மாட்டாரு. இவர் பேர்ல ஏதாவது பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். ஒரு தீய பழக்கமும் இவருக்கு இருக்கும். பக்தி பொருட்களால மாற்றுவது, சிலை திருட்டில் மாற்றுவது, இந்த மாதிரி விஷயங்களை இவர் ஈடுபடுவார். தொழில் சார்ந்த மாற்றங்கள் அதிகம் உண்டு. ஒரு தொழில இருக்க முடியாது, பல தொழிலை மாறி மாறி செய்வார். பல தொழில் செய்கிற யோகம். தண்ணீரை காசாக்கக்கூடியவர். தண்ணீர் நன்மை செய்யும். தண்ணீரை மந்திரிச்சு கொடுத்தா மற்றவங்களுக்கு நல்லது நடக்கும். மிதுனம், கடகம், தனுசு, மகரம், கன்னி இவங்க வீட்டில் ராசியாவோ லக்னமாவோ வருவாங்க. சித்திரை நட்சத்திரத்தில் கலத்திரம் வருவாங்க. இவங்க குடும்பத்தில் PSKYTD முதல் எழுத்தா வரும். வழிபாடு அதிதி அவங்க வழிபட்டா நன்மை தரும். சூரிய வழிபாடு சிறப்பை தரும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் தட்டி விடுங்க.